எங்களோட ஃப்ரெண்டுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் வளகாப்பு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து பர்ஃபெக்ட்டா நடத்தி முடிச்சுட்டோம். எங்கள் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து டெக்கரேஷனு, அப்புறம் மற்ற ஐட்டங்கள்ஸு, தட்டில் வைக்கிற அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு வேலையா வெரைட்டி ரைஸ் செய்கிறது அந்த மாதிரிலாம் பிரித்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். வளகாப்பு ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருந்தது. இது ஆக்சுவலாக இதோட பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரியாமல் அந்த வளகாப்பு இது வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அவங்க பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியானாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்க ஃப்ரெண்டோட ஆன்டி ஒருத்தவங்க அம்மா கூட வந்திருந்தாங்க. அவங்கள வச்சு இந்த ஃபங்ஷனை ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்பவே நல்லா போச்சு. அப்புறம் நாங்களும் ஃபோட்டோ செஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடத்தினோம். ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் அது இல்லாமல் வேற ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்கலாம் வந்து ஆன்லைனில் பார்த்து எல்லாருமே வந்து வளகாப்புக்கு அவங்களுக்கு வந்து நல்ல பிளெஸிங்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இந்த ஹாப்பியில் அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா நைட் எங்களுக்கு டின்னர் வந்து இன்றைக்கி டின்னர் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி எங்களை அதே சௌராஷ்டிரா அந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்பவே ஃபன்னாகவும் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த விசேஷத்தை நம்ம ஊரில் நடத்துகிற மாதிரியே அவ்வளோ பர்ஃபெக்டாக எங்கள் ஃப்ரெண்டு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த சாப்பாடு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. உண்மைக்கே சொல்லப்போனால் இவ்வளோ பர்ஃபெக்டாக நடத்த முடியுமான்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எங்கள் ஃப்ரெண்டு வந்து எல்லாமே நோட் பண்ணி கரெக்டாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கொண்டுட்டு வந்தது எல்லாத்தையும் இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம். மதியானம் எல்லாம் சாப்பிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. வெஜிடபிள் பிரியாணி குறிப்பாக சொல்லப்போனால் பொங்கல் எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் நைட்டு வெளியே சாப்பிட்டோம். அப்புறம் அந்த ஃப்ரெண்டும் அடுத்த நாள் வந்து அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக போச்சு இந்த ஜனவரி மந்த்து. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.